பிரின்ஸோட ஒய்ஃப் அவனோட ஃப்ரெண்டு ஹோட்டலை பற்றி தப்பா ரிவ்யூ பண்ணி வீடியோ போட்டதை எதிர்த்து பிரின்ஸ் ஒரு வீடியோ போட அவனுக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் சண்டையாகி அவனோட ஒய்ஃப் அவளோட அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுறா. அம்மா வீட்டுக்கு போனவ தன்னை திருப்பி ப்ரூவ் பண்ணணுன்றதுக்கு தன்னோட யூடியூப் டீம் பசங்களை வச்சு அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு ஒரு பொண்ணுக்கு ஃபுட் பாய்சன் ஆன மாதிரி பொய்யை கிளப்பி விட சொல்ல, அதே மாதிரி ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக அந்த விஷயம் வைரல் ஆகி அந்த ஹோட்டலில் மக்கள் எல்லாரும் அடிச்சு நொறுக்கிறாங்க. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி பிரின்ஸோட பொண்டாட்டி ஒரு டாக் ஷோல, நான் தான் முன்னாடியே சொன்னல என்னோட 30 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு நான் எப்பவுமே உண்மையாக தான் சொல்லுவேன், அதுக்காக நான் என்னோட ஹஸ்பண்டையே விட்டுட்டு வந்து எனக்கு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் முக்கியம்னு சொல்றா. அப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன அந்த பொண்ணு இறந்து போனதா நியூஸ் வருது. இது தெரிஞ்ச அந்த ஹோட்டல் ஓனர் அக்கா சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ண பிரின்ஸ் அவங்களை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறான். அப்புறம் அந்த இறந்து போன பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. பார்த்தா அந்த பொண்ணு பாய்சன் சாப்பிட்டுருக்கா. பத்தாதுக்கு அவளோட லவ்வர் அவளை டெய்லி டார்ச்சர் பண்ணதால தான் சூசைட் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. அப்புறம் போலீஸ் பிரின்ஸோட பொண்டாட்டி வீடியோவால தான் இவ்வளவு ப்ராப்ளம்னு சொல்லி அவளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ பிரின்ஸோட அப்பா அவரோட கட்சி ஆளுங்களை வச்சு பேசி அவளை ரிலீஸ் பண்ண வைக்கிறாரு. அப்புறம் பிரின்ஸ் அவனோட ஒய்ஃப் கிட்ட, எங்க போனாங்க உன்னோட 30 லட்சம் சப்ஸ்கிரைபர், லைஃப்ல எல்லாமே கண்டென்ட் ஆக்கி அடிக்ட் ஆகக்கூடாது, நேற்று நம்ம ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, நான் உனக்கு விஷ் பண்ணி மெசேஜ் பண்ணேன், அது கூட பார்க்காம நீ ட்ரெண்ட் ஆகுறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த, நமக்குள்ள செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்புறம் அந்த பொண்ணு நான் பண்ண தப்பை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பிரின்ஸ் பெங்களூர் போறது தெரிஞ்சு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு சேர்ந்துக்கிறா. அப்போ அவளுக்கு பிக் பாஸ்ல இருந்து கலந்துருக்கீங்களான்னு கேட்டு கால் வருது. இவளும் ஓகே சொல்லிடுறா.